டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி அப்படிங்கிற படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. ரிலீஸுக்கு முன்னாடி கூலி படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் கார்த்தி வச்சு கைதி 2 படத்தை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாரு. ஆனா கூலி படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் அவருடைய பிளான் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு. என்ன காரணம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கூலி படம் நினைச்ச அளவுக்கு வசூல்லையும் சரி, மக்கள் பார்வையிலையும் சரி ஒரு ஹிட்டான படமா ஆகல. எனக்கு படம் பிடிச்சு. ஆனா எல்லாருக்குமே படம் பிடிக்கணும்ல. கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான்டா நம்ம தமிழ் சினிமாவுடைய 1000 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் படம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரா அப்படின்னு காலரை தூக்கிட்டு சுத்தணும். ஆனா படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது டோட்டலாவே மாறிடுச்சு. 1000 கோடி அப்படிங்கிற நம்ம தமிழ் சினிமாவுடைய கனவு இன்னும் கனவாவே இருக்கு. எந்த படம் 1000 கோடி அடிக்குமோ தெரியல. கூலி படத்துக்கு அப்புறம் கைதி 2 படத்தை டைரக்ஷன் பண்ணி அப்படியே எல்சியூல ரோலக்ஸோடைய மெயின் கேரக்டர் பேஸ் பண்ணி படம். உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம் 2. அதுக்கப்புறம் மொத்த எல்சியூ மூவி கூட சேர்ந்து ஒரு எண்டு கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா பிளான்ல இருந்த நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் டோட்டலா அவருடைய பிளானே சொதப்பிருச்சு. சேஞ்சும் ஆயிருச்சு. இப்ப கைதி 2 படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எப்ப ஆரம்பிப்பாரு அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து எல்சியூ யூனிவர்ஸ்க்குள்ள வர படங்கள் எல்லாமே ஹோல்ட் ஆகி அப்படியே நிக்குது. இப்ப லோகேஷ் கனகராஜ் எல்சியூ படங்களை அப்படியே விட்டுட்டு ஆக்டர் அல்லு அர்ஜுனை ஹீரோ வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாகுபலி பிரபாஸ் அவர்களையும் வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு தகவலா தான் வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இன்னும் அபிஷியலா எந்த ஒரு முடிவுமே அவர் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல டிசி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பமிகா கோபி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே எல்சியூல இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகிற வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த டிசி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அடுத்து அவர் என்ன படம் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிறத அபிஷியலா நம்ம எதிர்பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க டிசி படம் ரிலீஸ் ஆனதும் உடனே கைதி 2 ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். வருஷங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே போகுது. அதனால ஹைப் எப்ப இருக்குமோ அப்பவே அதுக்கான வேலைகளை பார்த்து எல்சியூ படங்களை வரிசையா ரிலீஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு நேரம் நம்ம தமிழ் சினிமாவிலே கேங்ஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு வேற லெவலான ஹாலிவுட் படங்களுக்கு இணையான ஒரு சம்பவத்தை லோகேஷ் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு. ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா லீட் ரோல நடிச்சிருக்க படம் தான் த கேர்ள் ஃப்ரெண்ட். த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் டிசம்பர் 5 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் ரூட். ரூட் படத்துடைய டப்பிங் ஒர்க்கை கௌதம் கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப அபிஷியலா மூவி டீம் அவர் டப் பண்ணிட்டு இருக்க ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். நம்ம கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வா வா தேரே. வா வா தேரே படம் தெலுங்கு லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல இந்த படத்துக்கு அன்னங்காரு ஒஸ்தாரு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்ப அன்னங்காரு ஒஸ்தாரு அப்படிங்கிற இந்த இந்த படத்துடைய தெலுங்கு லாங்குவேஜ் டீசரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஐ எம் கேம். ஐ எம் கேம் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அகண்டா. இந்த படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ அகண்டா 2 படத்துக்கு சென்சர்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் இப்போ அவருடைய ரீசெண்ட் லுக் ஃபோட்டோ 2 ஷேர் பண்ணியிருக்காரு. ஒன்று ஃபுல்லாக லாங் ஹேர் விட்டுக்கிட்டு தாடி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும், இன்னொன்று ஃபுல் ஷேவோட அவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கொம்பு சிவி. கொம்பு சிவி படத்துல ஆக்டர் சரத்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கொம்பு சிவி படம் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொம்பு சிவி படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை எஸ் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. அங்கமால் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இந்த படம் டிராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மூவியா ரிலீஸ் ஆகுது. அங்கமால் அப்படிங்கிற இந்த படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மாண்புமிகு பறை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு. இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. யூடியூபர் விஜய் சித்து அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டயக்ராம். இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷனும் பண்றாரு. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டயக்ராம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீமும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை. இந்த படத்தில் ஒரு டூயல் ரோலில் நடிச்சிருக்காரு. ரட்டத்தலை படம் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் முஸ்தபா முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தாரா தாரா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கிற அவருடைய 6வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 6வது படத்தை டைரக்டர் ராமச்சந்திர கண்ணன் டைரக்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ராமனின் லீலா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் மூன் வாக். இந்த படத்துக்கு நம்ம ஏ ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப இந்த படத்துல ஆக்டர் யோகி பாபு அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவரு டூயல் ரோல்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த மூன் வாக் படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3 போஸ்டர்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 19வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த படத்த டைரக்டர் தினா ராகவன் டைரக்ஷன் பண்றதா இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ சோசியல் மீடியாவுல ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் விமல் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மகாசேனா. மகாசேனா படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச் ஈவென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்ப சோசியல் மீடியாவுல ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விமல் ஹீரோவா நடிச்சிருக்க மகாசேனா வால்யூம் 1 அப்படிங்கிற இந்த படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க் யூ.